ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ஃப்ளாஷ் அண்ட் vloggis. இந்த சேனல் வந்து புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆந்திரா சீரீஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம திருப்பதிக்கு போக போகிறோம். அங்கேருந்து சித்தூர் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கோவில் தரிசனம் வந்து உள்ளே வந்து சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப நல்லா வந்து தரிசனமாச்சு. நான் ஏன் திருப்பதிக்கு வந்தேன்னாக்கா, நம்ம புதுசாக வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கிட்டு எல்லா மக்கள்கிட்டேயும் என் சேனல் போய் சேரணுன்றதுனால அவருக்கு வந்து நான் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி உங்களுக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வேண்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆந்திராவில் முன்ன வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து 300 இருந்தது. இப்போ 200 வந்து கம்மி ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இதுலேயே வந்து அந்த லட்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்ன வந்து 50 ரூபா இருந்தது. இப்போ 25 ரூபா வந்து ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அம்மா ஊர் வந்து சித்தூர். கவர்மெண்ட் வந்து மாறினதுனால இந்த ஒரு இதை வந்து மாற்றிருக்காங்க. 300 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாவா. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் பண்ணிட்டே நீங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி திருப்பதியில் மேலே ஒரு 6 கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து ஒரு ஜீப்பு ரைட் பண்ணியிருந்தோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. மேலே எவ்வளோ அழகான ஒரு காட்சி, ரம்யமான காட்சியெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கடைசியாக இப்போ வந்து திருப்பதியிலேருந்து கீழே வர போகிறோம். சித்தூருக்கு போக போகிறோம். எங்களுக்கு அங்கேயே வந்து சித்தூர் பஸ் வந்து கிடச்சிடும் மேலேருந்தே. அதனால் நம்ம அங்கேயே வந்து மாறிக்கலாம். நாங்கள் கார் கொண்டு போகிறதா இருந்தாலும் அப்படி தான் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். நாங்கள் இந்த வாட்டி வந்து பஸ்ஸில் போனோம். ஏன்னா ட்ரெயின்லேருந்து அங்கேருந்து கீழே இருந்து பஸ்ஸில் போனதுனால நாங்கள் வந்து அதே மாதிரி மேலே வந்து சித்தூர் பஸ் வந்து ஏறி திருப்பி வந்து சித்தூருக்கே வந்துடலாம். ஏன்னா மெயினாக வந்து எங்களுக்கு அங்கேருந்து வந்து திருப்பதியிலேருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு 1.25 ஹார்ஸில் வந்து நம்ம வந்து சித்தூருக்கு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்குற வழியில் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. எங்களோட திருப்பதி அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சித்தூரில் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். திருப்பதியிலேருந்து வர வழியில் எங்கள் வீட்டில் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியிலேருந்து 70 கிலோமீட்டரில் காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதனால் வந்து நம்ம காணிப்பாக்கம் பிள்ளையாரை வந்து தரிசித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னதுனால அங்கேருந்து காணிப்பாக்கம் வந்தோம். காணிப்பாக்கத்துலேருந்து எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கனாக்கா 11 கிலோமீட்டர் தான். அடிக்கடிக்கும் பஸ் இருக்கும். சித்தூர்லேருந்து காணிப்பாக்கம் போனோன்னாக்கா ஒரு 25 ரூபா தான் பஸ் டிக்கெட்டு. அதே மாதிரி ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் வந்து அழகாக வந்து சிலைங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுக்கவே விடலை. முன்ன மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் அலௌடு கிடையாது. இது தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஈவினிங்கில் ஒரு லைட்டு இதிலோடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் பார்க்கலையோ காணிப்பாக்கம் பிள்ளையாரை போய் பாருங்கள். ரொம்ப நல்லதே நடக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு போங்க. ரொம்ப அந்த லைட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனசை வந்து நிம்மதி கொடுக்கும். பிள்ளையாரை வந்து தரிசிச்சுக்கோங்க. நம்ம வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர் பண்ணுறேன் வீடியோவில். இந்த தெப்பக்குளத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்டில் வந்து கேமரா ஃபோனு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் வந்து உள்ளேயே போகணும். அங்கே வந்து அந்த மாதிரி தான் வந்து ரூல் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு. அந்த தெப்பக்குளத்துலேருந்து வரும்போது ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பார்க்கில் வந்து முருகர், பிள்ளையார், அம்மன், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனாக்கா வந்து அலோட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா காணிப்பாக்கத்தில் உள்ள கடைங்க எல்லா விதமான பொருள் வந்து கிடைக்குது இங்கே. அதே மாதிரி வந்து இங்கே ஹாஸ்பிட்டலும் இருக்குது.
எமர்ஜென்சினாக்கா ஏதாவது நம்மளுக்கு உடம்புக்கு எதுனா சரியில்லைனாலும் இங்கே எமர்ஜென்சி இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ரொம்ப அழகான ஒரு இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செட்டப் இருக்கும். நம்ம காணிப்பாக்கத்துக்கு உள்ளே நடந்து வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆன பிறகு தான் வந்து நம்ம இந்த கவுண்ட்ரு வந்து பார்க்க முடியும். இந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோனு, முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டு போயிடணும். ஃபோனு, கேமரா. அதே மாதிரி தர்ஷனம் வந்து 100 ருபீஸ் தர்ஷனம் இருக்குது. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் 100 ருபீஸ் தர்ஷனம் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஃப்ரீ தர்ஷனமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற காணிப்பாக்கம் பிள்ளையாரை வந்து ஃபோட்டோவாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கனாக்கா சுயம்பு வடிவத்தில் தோன்றின பிள்ளையார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிணறு மாதிரி தண்ணி இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த தண்ணியை எடுத்தே காமிச்சாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து கிணத்துலேருந்து அவர் வந்து சுயம்புவாக வந்து வந்திருக்காரு. இதோட கதை வந்து பார்த்திங்கனாக்கா 3 பேர் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காக கிணறு தோண்டலாம் அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஊமையாகவும், ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது, இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 3 பேர் இருந்ததில் அப்போ வந்து அவர் தலையில் வந்து அடிபட்டு ரத்தமாக வந்து வரும்போது அப்போ தான் 3 பேரும் பார்த்து ஒரு பிள்ளையார் மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு அது பிறகு வந்து அவங்க தான் வந்து இதை வந்து இது பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பார் மூலவர். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அவர் ஒரு அழகான தோற்றம் இருக்கும். அதை எவ்வளோ வந்து அலங்கரிக்கணுமோ அவ்வளோ அலங்கரித்து பார்க்கலாம் இங்கே. இதுதான் வந்து கோபுரம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா இது சைடு இன்னும் வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு, முன்ன வந்து நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக வந்து காணிப்பாக்கம் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி மாறிட்டு வந்துட்டுருக்கு. லட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் திருப்பதி டேஸ்ட்டில் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் லட்டு, இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நல்ல ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்திருக்கு. நம்ம இங்கே தங்கறதுக்கு வந்து 1 நாள் இருந்து 2 நாள் இருந்து போனோம்னா ரூமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேருங்க. அதனால் மண்டபமும் நிறைய இருக்கும். டைரெக்டாக வந்து தாலி கட்டிட்டு அது பிறகு வந்து மண்டபத்தில் வந்து அங்கேயே மண்டபத்தை எடுத்து வந்து ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா நான் பார்க்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து அந்த முருகர், நந்தி, இது ஒரு சிவன் கோவிலுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. அதுவும் சைடு வியூவாக தான் எடுத்தேன். ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஏலம் எடுத்துருக்குறோம், நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இருந்தாலும் நான் சைடு வியூவாக வந்து எடுத்திருக்கேன். இந்த சிவன் கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே வந்து நாங்கள் போன நாள் வந்து பார்த்திங்கனாக்கா பிரதோஷ நாள். ரொம்ப வழிபாடு வந்து சூப்பராக இருந்தது. இந்த சிவன், முருகர், பிள்ளையார் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ சித்தூருக்கு போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பால் ஒரு ஆந்திரா ஸ்டைல் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அடுத்த ஆந்திரா சீரீஸில் பாருங்கள். பாய்.